காஞ்சிபுரத்துக்கு போய் தனி கொடுத்தனம் ஆரம்பிக்காம இங்கே இருந்திருந்தா உன் தம்பியே காப்பாத்தி இருக்கலாம்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அநேகமா நான் நினைக்கிறேன் உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தையோட ராசி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி உன்னை படுத்தி எடுக்குது. இது ராசி இல்லாத குழந்தை. பேசாம இத கலைச்சிட. கவிதா, ஐயோ, அது கண்ணன் பிறந்த உடனே எப்படி அவன் தாய்மாமன் கம்சனை காவு வாங்கினானோ அதே மாதிரி இது உண்டான உடனே அதோட தாய்மாமன் சங்கர பழி வாங்கிடுச்சு. அப்படிலாம் சொல்லாத கவிதா. உண்மையை சொல்றேம்மா, நீ ஏன் நினைச்சு பாரு. நீ சென்னையில இருந்த வரைக்கும் சந்தோஷமா சுப்பு கூட இருந்த. காஞ்சிபுரத்துக்கு போய் நீ தனி கொடுத்தனும் வச்ச. சங்கர போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சுப்புவும் உன்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. உன் தங்கச்சிங்களும் ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிறாங்க. நீ திக்கு தெரியாத காட்டுல நிக்கிற. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு. எல்லாத்துக்கும் காரணம் உன் வயித்துல வளர்ற குழந்தையோட ராசிதானு உனக்கே புரியும். இன்னொரு தடவை இந்த குழந்தைய கலைச்சிடணும் வாயால சொல்லாத. வாயால சொல்லாதவா? அப்போ எழுதி காட்டட்டுமா, இல்ல SMS அனுப்பட்டுமா? ஐயோ போதும், நிறுத்து. இங்க பாரு, உண்மை எப்பவும் கசக்கதான் செய்யும். ஆனா உடம்புக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீ காஞ்சிபுரம் பக்கமே தலை வச்சு படுக்காத. இங்கேயே சங்கர் பக்கத்திலேயே இரு. லாயரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கேஸ் நடக்கிற வரைக்கும் உன் தம்பிக்கு சப்போர்ட்டா இரு. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நீ எனக்கு நல்லது சொல்றியா இல்ல என்ன நாசம் பண்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு என்ன லாபம்? நீ ஏன் லைனை கிராஸ் பண்ணாத, நான் உன் லைனை கிராஸ் பண்ண மாட்டேன். நீ இங்கே இருந்து உன் தம்பியை பாத்துக்கோன்னு தானே சொன்ன. புருஷனை விட இப்ப உனக்கு உன் தம்பி தான் முக்கியம். ஆமா, ராஜாவை நம்பி விட்டுட்ட. சங்கர் இப்போ மாட்டிக்கிட்டோம். நாம நம்ம தம்பிய பாத்துக்கிற மாதிரி மத்தவங்க பாத்துக்குவாங்களா? நீயே சொல்லு. இங்க பாரு, தம்பி தான் இப்ப முக்கியம். ஆமா, இங்கே இருக்க போற. என் தம்பி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவனை எப்படியும் காப்பாத்தணும். இதுதான் புத்திசாலித்தனம். அப்படியே நான் சொன்ன இந்த கலைக்கிற மேட்டரையும் கன்சிடர் பண்ணு. இல்ல இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வெயி உன் குடும்பத்தையே படுத்தி எடுத்துரும். வரட்டுமா? சார், எங்க வந்தீங்க? உங்களை பார்த்துட்டு போலான்னு. என்ன பார்த்து என்ன பண்ண போறீங்க? நான் தான் உங்களை இந்த பக்கமே வர வேணாம்னு சொல்லியிருக்கேன் மிஸ்டர் ராஜா. சார், அது வந்து சார். என்னங்க, நீங்களே லாயர், நீங்களே கோர்ட்டு, நீங்களே ஜட்ஜு, நீங்களே போலீஸ், எல்லாமே நீங்க தானே. உங்களுக்கு மனசுல ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி நினைப்பு தானே மிஸ்டர்? சட்டத்தை மதிக்காம, ஜட்ஜோட தீர்ப்பை மதிக்காம, பிடிவாரண்ட் கொடுத்தும் சங்கரை என்னாலையும் காப்பாற்ற முடியும்னு என் வழி தனி வழிங்கிற மாதிரி போனீங்க. இப்போதைக்கு இங்க வந்தீங்க. ஏங்க, அன்னைக்கு நான் அவ்வளவு அட்வைஸ் பண்ணதையும் கேட்காம, கூப்பிட கேட்காம நீங்க பாட்டு போயிட்டே இருந்தீங்க. அப்படியே போக வேண்டியதானே? நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதானே? இப்போதைக்கு இங்க வந்தீங்க. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். சார் ப்ளீஸ், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதுக்கு எனக்கு எந்த வேணா தண்டனை கொடுங்க சார். பாவம் சங்கரை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க சார். இங்க பாருங்க, உப்பு மிஞ்சினா தண்ணி ஊத்துறதும், தண்ணி மிஞ்சினா உப்பு போடுறதும் அந்த கதையில இனிமேல் வேண்டாங்க.
திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு வாங்க. ஜட்ஜ் என்ன வச்சு வண்டையா கேள்வி கேட்பாரு. நல்லா ரசிச்சு பாருங்க. என்னால எந்த பதிலும் அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்ஜு கொடுத்த பிடிவாரண்டி மீறி சங்கரை மும்பைக்கு தப்பிக்க வைக்கிறதுக்கு நம்ம தானே முயற்சி பண்ணியிருக்கோம். சார், சங்கரை கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டா அவனுக்கு பிடிவாரம் கொடுத்துருவாங்கன்னு பிளான் பண்ணி தான் சார் சங்கர் அவங்களே கடத்திருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப சங்கரை போலீஸ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கலாம் தான் சார் நினைச்சேன். இப்ப வசமா மாட்டிக்கிட்டீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க? இன்னும் என் மேல உள்ள கோபம் உங்களுக்கு தேரலன்னு நினைக்கிறேன். வேணா 2 அடி அடிச்சிருங்க சார். உங்ககிட்ட சொல்ல முடியாத எவ்வளோ பிரச்சனை என்கிட்ட இருக்கு சார். தயவு செஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சங்கரை போலீஸ் கஸ்டடிக்கு போக விடாம தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். அதாவது நீங்க தான் சங்கரை கடத்தி வச்சிருந்தீங்கிறத மறைக்க சொல்றீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க. அப்படின்னா அந்த ஆதாரத்தை அழிச்சிருங்க. தாத்தா தான் சங்கரை கடத்தி வச்சிருந்தாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. சார், ரெண்டுமே சிக்கலாச்சே சார். முடியாதுல்ல? அப்படின்னா ஆண்டவன் விட்ட வழிதான், அப்படியே விட்டுருங்க. என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. சார் 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 இதை பாருங்க ராஜா, ஒன்று ஆதாரத்தை அழிங்க, இல்ல புது ஆதாரத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. இல்லாட்டி ஒதுங்கிக்கங்க. சரிங்க சார். சங்கரை கடத்தின ஆதாரத்தெல்லாம் அழிக்கணும். ஆமா. தாத்தா தான் சங்கரை கடத்தி வச்சிருந்தாருன்ற எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? ஆமா. என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் சார். நான் வரேன். சரண்யா, சரண்யா, நீங்க நான் உன் புருஷனை கொலை பண்ணதா அபாண்டமா பழிய போட்டாங்கல்ல சங்கர், அவனோட அக்கா. இங்க ஏன் வந்தீங்க? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேச போறீங்க? இல்ல, நாளைக்கு உன் புருஷனோட கொலை கேஸ் கோர்ட்டுக்கு வருது. என் தம்பி எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அவனை பத்தி கோர்ட்ல எதுவும் தப்பா சொல்லிடாதம்மா. அது எப்படி? எனக்கு சேர வேண்டிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை உன் தம்பி சுருட்ட பார்த்திருக்கான். என் புருஷனை கொலை பண்ணிட்டு இல்லன்னு சொல்லிருக்கான். என் புருஷன் செத்தது கூட எனக்கு கவலை இல்ல, ஏன்னா இங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. நாங்க பிரிஞ்சிருந்தோம், ஆனா அந்த பணம் எங்க அப்பா எனக்காக கொடுத்தது. அது திருடிட்டானே. அந்த பணம் எங்கேயும் போலமா, கோர்ட்ல தானே இருக்கு. தீர்ப்புக்கு அப்புறம் அந்த பணம் உன் கைக்கு தானமா வரப்போகுது. கோர்ட்ல கேஸ் இழுத்துட்டே போகும். உன் தம்பி ஓடி போய் பிடிவாரன் கொடுத்து 2 மாசம் வேஸ்டா போச்சு. தீர்ப்பு வர இன்னும் 10 வருஷம் கூட ஆகும். அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அம்மா, உனக்கு அதுதான் பிரச்சனைனா, அதுக்காக தான் நீ சங்கரை மாட்டி விடுறனா, தயவு செஞ்சு அதை பண்ணாதம்மா. அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் உனக்கு புரட்டி கொடுத்துடுறேம்மா. நீ என் தம்பிய மட்டும் தயவு செஞ்சு காப்பாத்து. வாழ வேண்டிய பையன் அவன் இல்லாம என் குடும்பமே தவிச்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என் தம்பிய பத்தி கோர்ட்ல தப்பா எதுவும் சாட்சி சொல்லிடாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடுற. என்னங்க என் பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நானே சொல்லிடலாம்னு நினைச்சா கூட என்ன சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. யாருன்னு சொல்லு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க தம்பிக்கு எதிராக அவங்க தான் சாட்சி சொல்றாங்க. நானே புருஷனை இழந்தவ. கோர்ட்டு கலையர் தான் என்னோட வேலையா? இனிமே நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. நான் யார் பக்கம் சொல்றது? இல்ல இல்ல, இது அநியாயம், இது அக்கிரமம். நியாயத்து பக்கம் பேசுமா. அப்படி பேசினா கோர்ட் வாசல்லே வச்சு வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. மரியாதையா போங்க வெளியில. எங்க அவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன். பேசாம வெளியில போங்க. உங்களால என்ன காப்பாத்த முடியாது, என்னால என்னையே காப்பாத்திக்க முடியாது. எல்லாம் விதி. இல்லம்மா, அந்த மாதிரி சொல்லாதம்மா. உன் கால்ல வேணா விழுற. அக்கா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜா, நீ எப்படி இங்க? உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அவங்க தான் சொன்னாங்க நீங்க இங்க வந்ததா. இங்கெல்லாம் எதுக்கு நீங்க வரீங்க? அதுதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன்.
முதல்ல உங்களை கூட்டிட்டு போங்க. இல்ல ராஜா, சரண்யா சரண்யா நல்ல பொண்ணுதான். அவளை போய் சாட்சி சொல்ல சொல்லி அவளை மிரட்டி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. அப்படி சொல்லலன்னா அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. என்னங்க உங்ககிட்ட சொன்ன தப்பா போச்சு? ஊர் ஃபுல்லா சொல்லிடுவீங்க போல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இல்ல, நீ என் பேச்சு கொத்து வர வரைக்கும் நான் இங்க இருந்து போறதா இல்ல. அக்கா பேசாம வாங்க. இல்ல ராஜா, வாங்க. இல்ல. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே. ஹலோ. என்ன தம்பி ராஜா, கொலகார வீட்டுல அக்காவும் தம்பி என்னப்பா பண்றீங்க? அது டேய், வாய மூடுறா இடியட். நான் என்ன காரணத்துக்காக உன்னை லாக்அப்ல இருந்து வெளியே விட சொன்னேன்? அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, அது வந்து நீ எதுக்கு தேவையில்லாம இந்த சிஐடி காரியம் எல்லாம் பண்ற? அந்த சரண்யாவை மாத்தி சாட்சி சொல்ல சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? என்ன தேடுற? நீ அங்க இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? என் ஆள் ஒருத்தன் சரண்யா வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அதே மாதிரி நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லாத்தையும் என் ஆள் ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். மரியாதையா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. தம்பி, சரண்யாவை உயிர் பயம் காட்டி மிரட்டி வச்சிருக்கோம். இந்த ஜென்மத்துல அவ உன் பக்கம் சாய மாட்டா. என்ன? அக்கா வாங்க போலாம். இல்லப்பா, போன்ல யாருன்னு அக்கா சொல்றேன்லக்கா, வாங்க. அக்கா, நீங்க என்னதான் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சினாலும், நீங்க எவ்வளவுதான் காலில் விழுந்தாலும் அவ சொல்லவே மாட்டா. ஏன்னா அவ சொன்ன மாதிரி அந்த தாத்தா கொன்னுடுவேன்னு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. தாத்தாவா? இனிமே இங்க இருந்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகுது. வாங்க போவோம். ரேகா, நீயே வந்து இப்படி ஹாஸ்டல்ல தங்கியிருக்க? உங்களை எப்படி இந்த மாமியாரை விரட்டினாங்களோ அப்படிதான் என்னையும் விரட்டி விட்டாங்க. யாராவது ஜோடியா இருந்தாதான் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. சேச்சே, என்னங்க நீங்க? அத்தை அப்படிப்பட்ட ஆளா இல்லைங்க. உங்களுக்கு அவங்க பொண்ணை கொடுத்துருக்காங்க, அதனால உங்ககிட்ட வாழை சுருட்டிட்டு தான் இருப்பாங்க. எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறாங்கல்ல, அதான் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரேகா, நீ எங்க வீட்ல வந்து தங்கியிருக்கலாமே, எதுக்காக இப்படி ஹாஸ்டல்ல வந்து தங்கணும்? அங்க காயத்ரி, நிர்மலா எல்லாருமே இருக்காங்கல்ல. வேண்டாம், யாரையும் நம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நீங்க 2 பேரும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? உன்னை நம்பி ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். என்ன விஷயம்? சங்கர் இந்த சரவண கொலைகேஸ்ல மாட்டிருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் இல்ல? அது அவனா மாட்டல, அந்த கவிதாவும் உங்க தாத்தாவும் தான் மாட்டி விட்டுருக்காங்க. பிடி வாரண்ட்ல இருந்து தப்பிச்சிருந்தான். இப்போ போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு. கோர்ட்ல நிறுத்தி அவனுக்கு தண்டனை தர போறாங்க. என் தம்பியை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு உன்னோட உதவி தேவைமா. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆனா உனக்கும் தாத்தாவுக்கும் சம்பந்தம் இருக்கே. ஐயோ, ஏன் அவர்கிட்ட கொண்டு போய் என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க? அவர் முகத்திலேயே நான் முழிக்க விரும்பல. அப்படிலாம் சொல்லாதம்மா. அக்கா, அந்த கொலையான சரவணன் சம்சாரத்தோட காலில் போய் விழுந்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு சங்கரை மாட்டி விடுறதுலே குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தாத்தா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏதாச்சும் மாத்தி சொன்னா உன்னை கொன்றுவேன் அதை வேற மிரட்டி வச்சிருக்காரு. அவங்க காலில் விழுறதுக்கு உன் காலில் விழலாம்னு நான் தான் அக்கா இங்க கூப்பிட்டு வந்தேன். என்ன ராஜாண்ணா நீங்க? நான் அவரோட பேத்திய தப்பி பிறந்திருக்கேன். என் காதலிக்கு அவர் எதிரியா இருந்துட்டு இருக்காரு. நானே அவரை உதறி தள்ளிட்டு தானே இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா?
எல்லாம் தெரியுமா. இருந்தாலும் சங்கரை காப்பாத்துறதுக்கு ஒரே துருப்புச்சிட்டு நீதானம்மா. வாழ வேண்டிய பையன், கொஞ்சம் மனசு வைமா. இங்க பாரு, நான் சுபுவ கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ மாதவனை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ எனக்கு தங்கச்சி முறை வருது. சங்கர் உனக்கு தம்பி. உன் தம்பிய நீ உன் அக்காவுக்காக காப்பாத்த மாட்டியா? இந்த பாருமா, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஒருவேளை அப்படி பிறந்திருந்தா உன் தம்பியை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டியா? நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சென்டிமெண்டா நல்லா பேசுறீங்க. ஆனா அந்த ஆள் தான் ஒரு குட்டி சுவராச்சே. அதுல முட்டிக்கிட்டாலும் காரியம் நடக்காது. அத நாம ஏமா முடிவு பண்ணணும்? நாம போய் முட்டிப்போம். வந்தா சங்கர், போனா மண்டை. தயவு செஞ்சு என் கூட வாம்மா. ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே. சரி, உங்களுக்காக நான் வரேன். ஆனா ஒரு லெவலை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். அவர் ஏதாவது எக்கு தப்பா பேசினாரு, நான் பாட்டுக்கு அங்கிருந்து வந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன தப்பு சொல்லக்கூடாது. நீ வந்தா போதும்மா. தாத்தா கிட்ட வந்து சங்கரை விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை நீ கனிவா சொன்னா போதும். நிச்சயமா பேத்திக்காக தாத்தா மனசு எழுகுவாரு. சரி, வாங்க போலாம். நீங்க 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. ஏன்னா அவருக்கு என் மேல கொஞ்சம் கோவம். நான் வரல. சரி தம்பி. இந்த பாரு ரேகா, அவர்கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசு. நீ அவர்கிட்ட கோவப்பட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம சங்கரை வெளியில கொண்டு வரதா முக்கியம். அதுக்கேத்த மாதிரி பக்குவமா பேசு. நான் அதெல்லாம் கேரண்டி வாரண்டி எல்லாம் தர முடியாதுன்னு. நான் அவர் பேத்தி தானே. அவர் கோவப்பட்டா பதிலுக்கு நானும் நல்ல 4 கேள்வி கேட்பேன். சங்கரோட தலைவிதி எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும். சரி, நம்ம போலாம் வாங்க. போலாம். கதவு திறந்தானே இருக்கு, உள்ள வர வேண்டியதானே? பூதேவி வந்திருக்கு. ஸ்ரீதேவியை கூட்டிட்டு வந்திருக்கு. வாங்க வாங்க, எங்க வந்தீங்க? நியாயம் கேட்க எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கோம். சங்கர் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ தாத்தாவை பார்க்க பேத்தி வரல? இல்ல. அப்போ வெளியே போ. பாரு, என் பேத்தியா என்ன பார்க்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு நீ வரலாம். உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ இப்படி நீதி நியாயம் பேசுற ரேகாவா என்கிட்ட வந்துடாத. நான் வரலன்னு சொன்னாலும் விதி என்னை விட மாட்டேங்குதே. நீங்க செய்யற பாவம் ஏன் தலையில தானே வந்து விடியுது. அது எப்படிமா? என் சொத்தே வேணாம், என் உறவே வேணான்னு சொல்லிட்டு தானேமா போனேன். அப்புறம் பாவம் மட்டும் உன் தலையில எப்படி விடியும்? ஐயோ, இதெல்லாம் அப்புறமா நீங்க 2 பேரும் பேசிக்கோங்களே. ரேகா, தயவு செஞ்சு நம்ம வந்த விஷயத்த சொல்லுமா. சங்கரை விடுதலை பண்ண சொல்லுங்க. அவனை நானாமா புடிச்சு வச்சிருக்கேன்? போலீஸ் புடிச்சு வச்சிருக்குமா. இங்க பாருங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சங்கரை மாட்டி விட்டது நீங்க. அதுக்கு உதவியா இருந்தது அந்த இன்ஸ்பெக்டர். சரண்யாவை மிரட்டி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் சொல்ல வச்சிருக்கீங்க. அதான் உனக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சே. அப்போ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் கோர்ட்ல சொல்லுமா, சங்கரை விட்டுருவாங்க. தாத்தா, இந்த விளையாட்டுல வேண்டாம், இதோட நிறுத்திக்கோங்க. அப்பாவி சங்கரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அது உங்களால முடியும். நீதாமா குழந்தை மாதிரி விளையாடுற.
உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? உன்னை காயப்படுத்தணும்னு என் புத்தி துடிக்குது, ஆனா மனசு கேட்கல. ஏன்னா இன்னும் உன் மேல இந்த தாத்தாவுக்கு பாசம் குறையலம்மா. நான் சொல்றேன், உன் முரட்டுத்தனம் எல்லாம் போதும், இதோட பேசாம அடங்கு. அப்படின்னா காதல் தான் பெருசுன்னு இந்த தாத்தாவை ஒரேடியா தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மாதவன் பின்னாடி போனியே, நல்ல அல்வா கொடுத்தானாவன். இப்ப நீ எங்க இருக்க? மாதவன் வீட்லயா? இல்லையே, அனாதை மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல இருக்க. அப்பவும் நீ அடங்க மாட்டேங்கிற. நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் கூட பொண்டாட்டியும் இல்ல, பேத்தி நானும் இல்ல. கோவிலா இருந்த வீடு குட்டி சுவரா மாறிடுச்சு. அப்படியே உங்க வீம்பு அடங்குதா? பாக்குறேன் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு. ரொம்ப மண்டக்கணம் பிடிச்சி தெரியாத. நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை, அதுவும் என் பணத்தால வந்த மரியாதை. அதனால நீ தான் என் பேச்ச கேட்கணுமே தவிர நான் உன் பேச்ச கேட்க முடியாது. பணத்தோட அருமை உனக்கு புரியல. இந்த பேத்தியோட அருமைதான் உங்களுக்கு புரியல. ஐயோ, பணமா பேத்தியான்னு பட்டிமன்றம் நடத்துற நேரமா இது? அதுக்கா நம்ம இங்க வந்திருக்கோம்? ரேகா, நேரடி அவர்கிட்ட விஷயத்த சொல்லு ரேகா. தாத்தா, சங்கரை வெளியில விட போறீங்களா இல்லையா? பணமா பேத்தியான்னு வந்தா நான் பேத்திய தூக்கி போட்டுட்டு பணம் தான் முக்கியம்னு சொல்வேன்.